எதிர்பார்ப்புகள் ஏக்கமாக மாறி இருக்கும். எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் இவங்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் என்ன ஆயிருக்கணும், நாளடைவில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கும். ஹெல்த் ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் அதை யார்கிட்டையும் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாங்க, சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஃபேமிலிக்கிட்ட கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு இதுதான் பிரச்சனை, என்னுடைய உடலில் இதுதான் பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்க வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இந்த குரு பயிற்சியில். வெளிநாடோ இல்லை வெளியூர் போயிட்டோ அவங்களுடைய உடல்நிலையை சரி செஞ்சுக்கிறதுக்கான மருத்துவத்தை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதற்கான சோர்ஸஸும் அவங்களுக்கு உருவாகும். அவங்க இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க டெவலப் ஆகாமல், அவங்க செட்டில் ஆகாமல் கல்யாணம் தொடர்பான விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ஸோ ஹெல்த்துக்கு டைம் கொடுக்காம இந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதில் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்ற போது, தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். அந்த வகையில் நம்ம கூட இப்போது சாரா மேடம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம டாரட் கார்ட் ரீடிங் பண்ணி உங்களுக்கு சொல்ல இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்போது நம்ம கார்ட்ஸ் மூலமாக ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்ல இருக்காங்க. மேடம் சொல்லுங்கள், மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசி உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் இவங்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் என்ன ஆயிருக்கணும், நாளடைவில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கும். எதிர்பார்ப்புகள் ஏக்கமாக மாறி இருக்கும். மற்றவங்க வாழ்க்கையிலலாம் அது நடக்குது, என் வாழ்க்கையில் அது நடக்கலைன்ற மாதிரி அது ஒரு ஏக்கமாக மாறிட்டு இருக்கும். அப்படி ஏக்கமான நிலையெல்லாம் மாறக்கூடிய ஏக்கங்களே இருந்தாலும், எதிர்பாராதது நடக்காமல் இருந்தாலுமே பரவாயில்ல, எனக்கான ஒரு டைம் வரும், நடக்காததும் நல்லதுக்கு தான் அப்படின்ற ஒரு இமோஷ்னல் ரீதியான ஒரு மெச்சூரிட்டி லெவலை வந்து அவங்க அடைவாங்க இந்த குரு பயிற்சியில். சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி வருவாங்க. நிறைய பொறுமையை வந்து கையாளுற விதமாக போவாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியில் பொறுமைசாலினா இவங்க தான் அப்படின்ற மாதிரி மாறுவாங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து வெளியே வருவாங்க. அது ஏன்னா, எனக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதுதான் நிம்மதியாக இருக்கும்னா நான் அதிலிருந்து வெளியே வரேன் அப்படியான ஒரு முடிவுகள்லாம் எடுப்பாங்க. இது ஒரு விதமான திருப்தியான மனநிலைமையை வந்து குறிக்கும். அது அவங்களே உருவாக்கிப்பாங்க. இனிமேல் நான் எதுக்கும் வெயிட் பண்ணலை, பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நான் திருப்தி அடைஞ்சிக்கிறேன் அப்படியான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியதான் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். சரி, இவங்களுடைய ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஹெல்த் ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் அதை யார்கிட்டையும் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாங்க, சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஃபேமிலிக்கிட்ட கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு இதுதான் பிரச்சனை, என்னுடைய உடலில் இதுதான் பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்க வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இந்த குரு பயிற்சியில். அப்படி சொல்லும் போதே அவங்களுக்கான அந்த தீர்வுகளும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அவங்களுடைய ஹெல்த் ரீதியான விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க, தீர்வுகள் கிடைக்கும். இது ஒன்று நடக்கும். இன்னும் சில பேருக்கு வெளிநாடோ இல்லை வெளியூர் போயிட்டோ அவங்களுடைய உடல்நிலையை சரி செஞ்சுக்கிறதுக்கான மருத்துவத்தை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதற்கான சோர்ஸஸும் அவங்களுக்கு உருவாகும். ஓகே மேம். இப்போது எங்கள் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு, கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்குமா, பார்க்கலாமா, எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கல்யாண ரீதியான விஷயங்கள், யங் ஏஜ்னா அப்போ அது இப்போதைக்கு விடுறது நல்லது. ஏன்னா அவங்க இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க டெவலப் ஆகாமல், அவங்க செட்டில் ஆகாமல் கல்யாணம் தொடர்பான விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை வந்து கொடுக்கும். அண்ட் அது அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத மனநிலையும் உருவாக்கிடும். ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ஆகிடும், இல்லை ஏன்டா அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யங் ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அப்போது ஒரு 30+ மேலே பார்க்குறது கூட நல்லது தான். ஆல்ரெடி நான் அந்த ஏஜில் தான் இருக்கேன்னும் போது அவங்க அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே மேம். இப்போது மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது இந்த குரு பயிற்சியிலேருந்து? மிதுன ராசி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் செயலில் இறங்கணும். ஏன்னா இன்னொன்று, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஏதாவது ஒன்று யோசிக்கிறது, மறுபடியும் அந்த கவலைக்குள்ளே போகிறது, ஏக்கங்களுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் இல்லாமல் அதை டைவர்ட் பண்ணிக்கிற விதமாக ஏதாவது ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போது நான் லீவில் இருக்கேன், வீட்டில் இருக்கேன் அப்படின்னா கூட வீட்டில் ஏதாவது செய்யலாம். அவங்க வந்து உடல் ரீதியாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா மனம் ரீதியான அந்த பாதிப்புகள், மனசு வந்து ஓய்வடைஞ்சிரும். அதை மட்டும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொன்று, நிறைய பேர் ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்கும் போது கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த்துக்கு டைம் கொடுக்காம இந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதில் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்ற போது ஃப்யூச்சர் நினச்சி ப்ரெசண்ட்டை அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ஃப்யூச்சருக்கான விஷயங்களை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குது அதை மனமார்ந்து ஆத்மார்த்தமாக அவங்க டீல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃப்யூச்சரை பற்றி பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. சரி, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் லக்கியான டே நம்பர்ஸ் என்ன அவங்க ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? ஸோ மிதுன ராசி இவங்களுக்கான நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11 and 11 யூஸ் பண்ணலாம். ஏஞ்சல் நம்பர் 11. ஸோ இந்த 11ன்றது அவங்களுக்கு ஒரு புது விதமான நியூ பிகினிங்கை கொடுக்கும். இப்போ அது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக சரி, ஒரு வேலை ரீதியாக சரி, படிப்பு சார்ந்து, இல்லை அவங்களுடைய பேஷன் சார்ந்து, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்கன்னா கூட அந்த 11 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும் போது இந்த நியூ பிகினிங் எல்லாம் அவங்களுக்கான பெஸ்ட்டான பிகினிங்காக வந்து மாறும். இன்னொன்று, இன்ஃபினிட் சிம்பிள் இவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இன்ஃபினிட் சிம்பிளை ஸ்ட்ராங்காக எங்கேயாவது அவங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் அந்த சிம்பிள் கொடுக்குற ஒரு எனர்ஜி, ஒரு சிங்கம் மாதிரியான ஒரு பலம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு திடமான உறுதியான மனநிலை அவங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிதுன ராசிக்கு டாரட் கார்ட் ரீடிங் மூலமாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எது உங்களுக்கான லக்கி நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் மேடம் அழகாக சொன்னாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு அனுபவிச்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 892528000556. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.